அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோ நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரல்ராஜ் பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, குரு பகவான் பயிற்சி அழைக்கிறாரு 1/6/2026 அன்று இரவு 1:50 பயிற்சி அழைக்கிறாரு. அதாவது 2ஆம் தேதி விடிய காலையில 1:50 பயிற்சி அழைக்கிறாரு. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போயிருக்காரு. தன்னுடைய உச்ச வீட்டுல ஒரு வருட காலகட்டங்கள் அங்கதான் இருப்பாரு. இதுல அதிச்சாரம் இருக்குது. 31/10/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருப்பார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாகி சிம்மத்துக்கு போவார். 31/10 சிம்மத்துக்கு போயிடுவார். 24/1/2027 தான் வந்து பாத்தீங்கன்னா வக்ரமா நிலை அடைந்து மீண்டும் வந்து கடகத்துக்கு வருவார். இந்த இடையில அதிச்சாரம்ங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் எல்லாம் மாறுபடும். இப்ப குருபவன் வந்து எப்பவுமே இருக்கிற ஸ்தானத்தை விட பாக்குற ஸ்தானங்கள் வந்து எப்பவுமே சிறப்படையும். எப்பவுமே இருக்கிற ஸ்தானத்துல 2, 5, 7, 9, 11 அப்படிங்கிற 9, 11 அப்படிங்கிற ஸ்தானங்கள் இருந்தா சிறப்பு. 2, 5, 7, 9, 11 அப்படிங்கிற ஸ்தானங்கள்ல இருந்தா சிறப்பு. ஆனா அப்படி இல்லைனாலும் கூட குரு பகவான் ஒரு மறைந்தே இருந்தாலும் கூட அவருடைய பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷ நிவர்த்தி உண்டு. அதனால குரு பார்க்க கோடி நன்மை. அதனால யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பயிற்சி ஒரு சிலருக்கு அது அதீத நன்மையை கொடுக்கும். அப்படி நன்மையை கொடுக்காத ராசிக்காரங்களுக்கும் கூட அவருடைய பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே தோஷ நிவர்த்தி ஆகும். அப்ப இதுல நன்மை பெறும் ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். எல்லாமே நன்மைகளாவே இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். மிதுன ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். இந்த வருட காலகட்டங்கள்ல நிறைய நன்மைகள் வந்து அவங்க பெற போறாங்க. அப்புறம் ஒரு மத்தியம பலனா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து. மேசம், ரிஷபம், சிம்மம், துலாம், கும்பம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தியம பலனை வந்து அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது இருக்கிற இடத்தை பொறுத்து. ஆனா பார்வைப்படும் இடங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரு எந்த பாவகத்தை பாக்குறாரோ அவருடைய பார்வை வந்து 5, 7, 9 அப்படிங்கிற பார்வை இருக்குது. அவர் இருக்கிற இடத்துல இருந்து 5, 7, 9 அப்படிங்கிற பார்வை இருக்கு. அப்ப அந்த பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷ நிவர்த்தி ஆகும். அதன் மூலமான ஒரு வளர்ச்சிகளும் கிடைக்கும். அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்குமே அந்த பார்வை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில அந்த பலன்களை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால இருக்கிற இடத்துல நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடியது, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு மட்டுமே. இருக்கிற ஸ்தானம் பாக்குற ஸ்தானம் ரெண்டுமே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அப்ப அந்த அளவுக்கு அந்த 5 ராசிக்காரங்கள் மேன்மை பெறுவாங்க. குரு பகவானுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு வந்து வியாழக்கிழமை குரு ஹோரையில 6 to 7 காலையில வரும், நைட் 8 to 9 வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல கொண்டக்கடலை மாலை, சுண்டக்கடலை மாலை 108 கோர்த்து அணிவித்து, முல்லைப்பூ மாலை அணிவித்து, மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்துட்டு, நெய் விளக்கெல்லாம் ஏற்றி நல்ல வழிபாடுகள் செய்துட்டு வரணும். அதே போல குரு பகவான்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்துட்டு வரலாம். சித்தர்கள் இருக்கிற இடங்கள், குருமார்கள் இருக்கிற இடங்கள் போயிட்டு வர்றது, அங்க வழிபாடுகள் செய்யறது, குருமார்களுக்கு உதவிகளை செய்யறது, இந்த மாதிரிலாம் செய்துட்டு பெரியவங்களுக்கு ஒரு உதவி செய்யறது, இது எல்லாம் ஒரு அன்ன தானங்கள் நிறைய செய்யறது, இதெல்லாம் வந்து குருவுடைய ஒரு பரிகாரம் ஆகும். அதனால குரு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வீடு 6ஆம் வீட்டுல மறையிறவங்க அப்படி இருக்கிறவங்க, ஏன்னா இந்த குரு உச்சமா இருக்கிறது அப்படிங்கிறதே 12 வருடத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது தான். அதனால இந்த உச்சமா இருக்கிறப்ப எல்லாத்துக்குமே வந்து பெரும்பாலும் ஒரு நன்மைகள் நிறைய கொடுத்துருவார். இருந்தாலும் ரொம்ப கெடுதலா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுமே வந்து ராசிக்காரர்களுமே இந்த வழிபாடுகள் செய்து கொஞ்சம் பலனை வந்து அவங்க வந்து அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த வழிபாடுகள் செய்துக்கணும். ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது எப்பவுமே செய்துட்டு வர்றப்ப ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.